தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/10/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கின்றேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண முடியாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் என்கின்றது. பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கேட்கின்ற ஒரு கிருபையின் வார்த்தை, நம்மிடம் கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு புதிய ஒரு மனுஷனாக மாற வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்தில் எங்கு பார்த்தாலும் விபத்துகள், நாசமோசங்கள், அழிவுகள் இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நாம் பரிசுத்தவான் என்றால் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அல்ல, இந்த மகன் இந்த மகள் நாளை திறந்து விடுவாள், நாளை கண்டு திறந்து விடுவாள், இந்த வாரத்தில் மனம் திரும்பி விடுவாள் என்று நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, இதைத்தான் ஒரு ஓமை மூலமாக வேதாகமத்தில் தெளிவாக கர்த்தர் கூறுகின்றார். ஒரு எஜமான் அவனுடைய தோட்டத்தில் பயனற்ற அந்த செடியை, மரத்தை வெட்டி போடுவோம் என்று கூறும் பொழுது அந்த வேலைக்காரன், ஐயா, இந்த வருடமும் இருக்கட்டும், இந்த வருடம் நாம் கொத்தி ஏறு போட்டு நீர் பாய்ச்சி பார்க்கின்றேன், பலன் இருந்தால் பார்ப்போம், இலையில் வெட்டி வீழ்த்து விடுவோம் என்று கூறினார். இதை போன்றுதான் கர்த்தரும் நம்மை திருந்துவிட வேண்டும் என்று நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களை, நாம் மனிதர்கள் தான், அன்றாட அறியாமல் கூட நாம் தவறு செய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் நாம் அந்த தவறை கூட செய்யக்கூடாது என்று இறைவனிடம் நாம் மன்றாடி நாம் மறுபடியும் பிறந்து நம்முடைய கண்களில் பரிசுத்தம், காதில் பரிசுத்தம், சிந்தையில் பரிசுத்தம், கை, கால், இதயம் வேண்டி என்று நம்முடைய அனைத்து அவயங்களையும் தினமும் பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம். மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்திற்கு வருவோம். கர்த்தர் மகிழ்ந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் மறுபடியும் பிறக்கின்ற குழந்தை போன்று என்னுடைய சிந்தை, சொல், செயல் அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீர் கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் பரிசுத்தமாவோம் என்று தீர்மானிக்கின்றோம். அதன்படி எங்களை பரிசுத்தமாக்கி உமது சந்ததியாக, உமது ஜனமாக மாற்றி எங்களை ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.